ஒடிசாவில் இறந்த தொழிலாளர்கள் மீண்டும் உயிர் பிழைத்து வந்து திரும்பவும் செத்துவிட்டதாக போலி ஆவணங்கள் தயாரித்து பல கோடி ரூபாய் சுருட்டி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அங்குள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் மோசடி நடந்தது எப்படி? ஒடிசா என்றதுமே பூரி ஜெகநாதர் கோயில் மற்றும் மணல் சிற்பங்கள்தான் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த மாநிலம் கட்டிட தொழிலாளர்கள் நிறைந்தது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறும் கட்டிட பணிகளில் ஒடிசா தொழிலாளர்கள் கணிசமாக இடம்பெறுவதுண்டு. ஒடிசா மாநிலத்தில் கட்டட பணியாளர்களுக்கு என்றே தனி வாரியம் ஒன்று செயல்படுகிறது. ஒடிசா பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்ற பெயரில் அது செயல்படுகிறது. அம்மாநிலத்தில் கட்டிட பணிகள் மேற்கொள்வோரிடமிருந்து 1% அளவுக்கு வரி பிடித்தம் செய்து இந்த அமைப்புக்கு நிதி திரட்டப்படுகிறது. அதன் மூலம் வாரியத்தில் பதிவு செய்தவர் இறந்தால் இழப்பீடு, இறுதிச் சடங்கு நிதி, குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு உதவிகள் செய்யப்படுகின்றன. ஒடிசா தொழிலாளர் நல வாரியத்தில் இதுவரை 42.66 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்காக ஒடிசாவில் திரட்டப்பட்ட 4571 கோடி ரூபாய் நிதியில் இதுவரை 3588 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் பெரிய அளவில் மோசடி அரங்கேறி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக இறந்தவர் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து முறைகேடு செய்துள்ளனர். வெளி மாநிலங்களில் பணிக்கு சென்று விபத்து அல்லது வேறு காரணங்களால் இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பிழைத்து வந்து வாரியத்தில் பதிவு செய்துவிட்டு மீண்டும் இறந்துவிட்டது போல் காகித அளவில் காட்டி ஏராளமான நிதியை கூட்டு சேர்ந்து கொள்ளையடித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒடிசாவில் பழங்குடியின மக்கள் நிறைந்த ராயகடா மாவட்டத்தில் மட்டும் அதிகாரிகள், தொழிற்சங்கத்தினர் மற்றும் இடைத்தரகர்கள் கூட்டு சேர்ந்து 25 கோடி ரூபாயை சுருட்டி இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த மாவட்டத்தை சேர்ந்த இந்துமதி அங்கன்வாடி மையத்தில் சமையலராக உள்ளார். அவரது கணவர் மற்றும் 2 மகன்கள் ஆகியோர் கடந்த 2020 2 ஆண்டுக்குள் அடுத்தடுத்து இறந்துள்ளனர். ஆனால் அவரது 2 மகன்களும் உயிரோடு இருப்பதாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவு செய்த அடுத்த ஒரே மாதத்தில் அவர்கள் இருவரும் மீண்டும் இறந்துவிட்டதாக காட்டப்பட்டுள்ளது. இந்துமதியின் மகன்கள் விவகாரத்தில் மட்டும் இப்படி மோசடி நடக்கவில்லை. அம்படோலா பஞ்சாயத்தை சேர்ந்த இடம்பெயர்வு தொழிலாளியான சுசாதா சுனா என்பவர் கடந்த 2022 ஆண்டு ஜூன் 10 ஆலப்புழா டன்பாத் ரயில் மோதி இறந்துள்ளார். அவரே 2023 நவம்பர் 7 மீண்டும் இறந்ததாக காட்டப்பட்டுள்ளது. தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த 10 நாட்களுக்கு பின்பு அவர் இறந்துவிட்டதாக கணக்கு எழுதியுள்ளனர். இப்படி 1-2 அல்ல, பலரது பெயரில் போலியான பதிவுகளை செய்து அதன் பேரில் மோசடியாக இழப்பீடுகளை பெற்றிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஒடிசா அரசின் தரவுகளின்படி 33 தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்த 3 நாட்களில் அடுத்தடுத்து இறந்துள்ளனர். அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 2,05,000 ரூபாய் நிவாரணம் மற்றும் இறுதிச் சடங்குக்கான உதவிகளை பெற்றுள்ளனர். அவர்கள் அனைவருமே 2 முறை இறந்ததாக பதிவுகள் காட்டுகின்றன. ஒடிசாவின் தெற்கு மாவட்டமான ராயகடா மாவட்டத்தில் கடந்த 2023 மற்றும் 24 ஆண்டில் 1910 தொழிலாளர்களுக்கு இறப்பு பலன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களில் 1200 பேர் மீண்டும் இறந்தது போன்று அரசு ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் காஷ்மீர் மற்றும் தமிழ்நாட்டுக்கு பணிக்கு சென்றபோது இறந்துவிட்ட தொழிலாளர்களின் வாரிசுகள் தொடர்பாக ராயகடா மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இந்த முறைகேடு வெளிப்பட்டது. எனவே இதில் விரிவான விசாரணை நடத்த தொழிலாளர் நலத்துறை ஆணையர் உயர் விசாரணை கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவர்கள் கடந்த ஜூன் மாதம் நடத்திய விசாரணையில் போலி ஆவணங்களின் பேரில் இழப்பீடு மற்றும் நிவாரணம் பெற்றிருப்பது உறுதியானது. அதுகுறித்து ராயகடா காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்போது இந்த விவகாரம் ஒடிசா மாநிலத்தில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.